கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை யாவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த தினம் ஒரு ஓமை என்கின்ற வேத பகுதிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலும் வலை என்கின்ற ஓமையை குறித்து நாம் தியானிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கான ஆதார வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 47 50 வரை நான் வாசிக்கிறேன். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது நிறைந்தபோது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்னி ஜுவாலையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் இந்த வலை என்கின்ற ஓமை குறித்து நாம் பார்க்கிற பொழுது இது உலகத்தின் முடிவை குறிக்கிறதாக இருக்கிறது. மீன் பிடிக்கிறவர்கள் 3 விதமாக மீன்களை பிடிப்பார்கள். ஒன்று தூண்டிலை போட்டு மீன் பிடிப்பது, இன்னொன்று வலையை வீசி மீன் பிடிப்பது, மூன்றாவது வலை வீசி மீன் பிடிக்கிறது. அது கடலிலே ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் பெரிய வலையை கொண்டு போய் அவர்கள் போட்டு அந்த வலையை கடலின் முழுவதுமாக அடிப்பகுதியிலே வலித்து கொண்டு வருவார்கள். அப்படி மறுகரை வரையிலும் அதை கொண்டு வந்து மீண்டுமாய் அக்கரையில் இருக்கிற வலையை மேலே இழுப்பார்கள். அப்படி வலிக்கிற பொழுது எல்லா மீன்களையும் அந்த வலை வாரிக்கொண்டு வருகிறதாக இருக்கும். அப்படி வாரிக்கொண்டு வருகிற பொழுது ஒரு மீன்கள் கூட அந்த வலையில் இருந்து தப்பித்து அந்த புறம் போக முடியாதபடி எல்லா மீன்களையும் அது வாரிக்கொண்டு வரும். அப்போது மீன் பிடிக்கிறதிலே இந்த 3 காரியம் இருக்கிறது. ஒன்று தூண்டிலை போட்டு ஒவ்வொரு மீனாக பிடிப்பது, இன்னொன்று கடலின் நடுவிலே வலையை போட்டு நடுவில் இருக்கிற மீன்களை பிடிப்பது, மூன்றாவது கடல் முழுவதுமாக வலையை போட்டு ஒரு மீன்களும் தப்பித்து கொள்ளாதபடி கரை முழுவதுமாக வலையை விரித்து அதை மீன் பிடிப்பது. இப்படி இந்த 3வது மீன் பிடிக்கிற காரியத்திலே ஒரு மீன்கள் கூட தப்பித்து கொள்ள வழி கிடையாது. அப்படியாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த வலை என்கிறது கடல் முழுவதுமாய் இருக்கிற மீன்கள் முழுவதுமாய் பிடிக்கிறதாக காணப்படுகிறது. இதில் ஒரு மீன்களும் தப்பிக்க முடியாது. அப்படி பிடித்த மீன்களிலே நல்ல மீன்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு மற்ற மீன்களை எரிந்து விடுவார்கள். பிரியமானவர்கள், இதுபோலதான் உலகத்தின் முடிவிலே பரலோக ராஜ்யத்திலே ஜனங்களை சேர்க்கிற பொழுது அந்த பரலோக ராஜ்யத்திலே நீதிமான்களை சேர்க்கிறதாகவும் பொல்லாதவர்களை எரிகிற நெருப்பிலே தள்ளி விடுகிறதாகவும் காணப்படுகிறது. இந்த உலகத்தின் முடிவிலே எல்லா மனிதர்களையும் தேவ தூதர்கள் வந்து ஒன்று சேர்த்து பரலோக ராஜ்யத்திலே நியாய தீர்ப்புக்காக நிறுத்துவார்கள். அப்பொழுது கடவுள் நீதிமான்களை எடுத்துக்கொண்டு பொல்லாதவர்களை எரிகிற அக்னியிலே சுட்டெரிப்பார். பிரியமானவர்களே, இந்த உவமையின் வழியாய் நாம் யாராக இருக்கிறோம் என்பதை சற்று ஆய்ந்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தின் முடிவிலே நாமும் கூட அந்த மீன்களைப் போல தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்கிற பொழுது நாம் நல்லவர்களாக எடுத்துக்கொள்ளப்படுகிறோமா அல்லது பொல்லாதவர்களாக எரிகிற அக்னியிலே தள்ளப்படுகிறோமா என்பதை குறித்து நாம் சற்று சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, வேதத்திலிருந்து ஒரு சில நீதிமான்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். அவர்களை பார்த்து நாம் அவர்களைப் போல மாறி தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் நீதிமான்களாய் இருக்க நம்மை நாம் ஆயத்தப்படுத்தி கொள்ளுவோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை நாம் பார்க்கிற பொழுது, சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையில் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை.
அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகதாடி வேறுபட்டது. இங்கே பார்க்கிறோம், காயின் கடவுளுக்கு காணிக்கையை கொண்டு வருகிறார். அதுபோலவே ஆபேலும் கடவுளுக்கு காணிக்கையை கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, ஆபேலின் காணிக்கையை கடவுள் அங்கீகரிக்கிறதையும் காயின் காணிக்கையை கடவுள் நிராகரிக்கிறதையும் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 2 பேரும் கடவுளுக்கு காணிக்கை கொண்டு போனார்கள். ஆனால் ஆபேலின் காணிக்கையை கடவுள் ஏன் ஏற்றார், காயினின் காணிக்கையை கடவுள் ஏன் வெறுத்தார் என்று இங்கே நாம் சற்று ஆய்ந்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, காயின் தன் பெருமையை உணர்த்துவதற்காக கடவுளுக்கு காணிக்கையை கொண்டு போகிறார். ஆபேல் கடவுள் பெரியவர், அவருடைய பெருமையை விளக்குவதற்காக காணிக்கையை கொண்டு போகிறார். தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் என்ற வசனத்தின்படி இங்கே காயின் தன்னுடைய காணிக்கையை பெரிதாக நினைத்து தான் காணிக்கை கொடுக்கிறதுனாலே தான் பெரியவன் என்கின்ற எண்ணத்தோடு கூட அவர் காணிக்கையை கொண்டு போகிறார். ஆனால் ஆபேல் காணிக்கை பெரிதல்ல, நாம் யாருக்கு காணிக்கை கொடுக்கிறோம் என்பதுதான் பெரிது என்று அவர் காணிக்கை கொடுக்கிறதிலே பெரியவருக்கு எப்படிப்பட்ட விதமான காணிக்கையை கொடுக்க வேண்டும், கடவுள் பெரியவர், அவருக்கேற்ற காணிக்கையை நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் நல்ல அழகாக சொல்லப்படுகிறது. 4வது வசனம், ஆபேல் தன் மந்தையில் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளில் சிலவற்றையும் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆபேல் தலையீற்றானதை தேடுகிறார், அந்த தலையீற்றானதைகளிலும் கொழுமையானதை தேடுகிறார். அப்போ கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கிற பொழுது மேலானவைகளை கொடுக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் கடவுள் பெரியவர் என்கின்ற அந்த எண்ணத்தோடு கூட அவர் காணிக்கையை கொண்டு போகிறார். ஆனால் காயின் அப்படி அல்ல, நான் கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கிறேன் என்று தற்பெருமையோடு கூட காணிக்கையை கொண்டு போகிறார். ஆகையினாலே ஆண்டவர் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரிக்கிறார், காயினின் காணிக்கையோ நிராகரிக்கிறார். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 35வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, நீதிமானாகிய ஆபேல் என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்போது கடவுளுக்கு பயந்து கடவுளை பெரிதாக நினைத்து தன்னை தாழ்த்துகிற ஒரு மனுஷன் நீதிமானாக காணப்படுகிறான். அடுத்ததாக நாம் பார்க்கிற பொழுது யோனேக்கு குறித்து நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்து கொண்டார் என்று இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோனோக்கு கடவுளோடு கூட அவர் உறவாடுகிறவராக, எப்பொழுதும் கடவுளோடு கூட அவர் பேசுகிறவராக, கடவுளுக்கேற்ற செயல்களை அவர் செய்கிறவராக இருந்தபடினாலே கடவுள் அவரை எடுத்து கொண்டார் என்று இங்கே பார்க்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கிற பொழுது, விசுவாசத்தினாலே யோனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்து கொண்டார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கடவுளை விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி கடவுளை விசுவாசிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நாம் கடவுளோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாக, கடவுளோடு கூட உறவுள்ளவர்களாக இருப்போம். அடுத்த ஒரு நீதிமானை குறித்து நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5, 6 நான் வாசிக்கிறேன். மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளெல்லாம் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதவைகள் என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷரை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவருக்கு இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது என்று பார்க்கிறோம். இந்த பூமியிலே மனிதர்கள் செய்கின்ற பாவத்தின் நிமித்தமாக கடவுள் விசனம் அடைகிறதை பார்க்கிறோம். அதே 5ஆம் அதிகாரம் 8, 9 நாம் பார்க்கிற போது ஒரு மனுஷனை குறித்து கடவுள் இப்படி சொல்கிறார், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான், நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். நீதியோடும் உத்தமத்தோடும் நடக்கிறது தேவனோடு சஞ்சரிக்கிறதாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த பகுதியில் நாம் பார்க்கிற பொழுது கடவுள் மனிதர்களை பார்க்கிற பொழுது அவர்கள் பொல்லாதவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் நோவாவோ நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலத்து மனிதர்களை சற்று நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டும். பொல்லாதவர்கள் என்று சொன்னால்
பிரியமானவர்கள், நீங்கள் நினைக்கிற பொழுது ஏதோ பெரிய தவறுகளை செய்கிறவர்கள் அல்ல. சுயநலம் உள்ளவர்களாக இருக்கிறதே ஒரு பொல்லாத காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு வீடுகளை கட்டுகிறோம். நாம் எத்தனை பேர் நம்முடைய சரியான இடத்திலே வீட்டை கட்டி இருக்கிறோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். அநேகர் வீட்டு படிக்கட்டை கால்வாய்களுக்கு தாண்டி வெளியிலே பொது ஜனங்கள் போகிறதற்காக பயன்படுத்துகிற வீதிகளிலே தங்கள் படிகளையும் அவர்கள் செடிகளையும் நடுகிறதை பார்க்கிறோம். இது ஒன்றும் பெரிய காரியமாக நம் கண்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் இதையெல்லாம் பார்க்கிறவராக இருக்கிறார். வீதியிலே செடிகளை வைப்பது, வீதியை ஆக்கிரமித்து கொள்வது, பொது ஜனங்கள் போக வேண்டிய வழியிலே நாம் சுயநலமாய் அதை பயன்படுத்துவது. ஒரு வீதி 12 அடி காரம் இருக்கும், இந்த பக்கம் அந்த பக்கம் மண் இருக்கும். ஏன்னா வழிகளிலே குழாய் பழுப்புகள் மற்ற பொது விநியோக பொருட்களை அதில் புதைப்பதற்காக அதை வைத்திருப்பார்கள். ஆனால் நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால், அந்த மண்ணாக இருக்கிற அனைத்து பகுதியுமே ஆக்கிரமித்து செய்து கொண்டு அதில் குழாய் பழுப்பு புதைப்பதற்கோ அல்லது மற்ற வீட்டுக்கார் அந்த வழியாக அவர்களுடைய குழாய் பழுப்பு வேறு ஏதாவது எடுத்து செல்வதற்கோ நாம் தடையாக இருப்போம். இது எங்கள் இடம், நீ நோண்டக்கூடாது, இங்கே இதை செய்யக்கூடாது என்று நாம் செய்கிறதை பார்க்கணும். இது நம் பார்வைக்கு வருமான சிறிய காரியமாக இருக்கலாம். ஆனால் இது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். ஆண்டவர் பொல்லாதவர்களாக நம்மை காண்கிறார். ஆனால் நீதிமானாக இருக்கிறவர்கள் தன் வீட்டு இடத்திலே ஏற்றபடி கட்டிக்கொண்டு அதை பாதுகாக்கிறவர்களாக, பொது இடத்தை பாதுகாக்கிறவர்களாக, பொது இடத்தை பொது பணிக்கு பயன்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். அதை தோண்ட சொல்ல எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் தோண்டி போட்டுங்க, நாங்கள் பிறகு காரை போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பொல்லாதவர்கள் அந்த இடத்தை நோண்டுவதற்கு கூட அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அது கவர்மெண்ட் இடம், அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது, பொதுவானது. அப்படிப்பட்ட இடத்தை ஆக்கிரமித்து செய்து கொள்வார்கள். ஒரு சிலர் கால்வாய்களை மூடி ஆக்கிரமிப்பு செய்து அதன் வழியாக தண்ணி போகாதபடிக்கு செய்வார்கள். பிரியமானவர்களை, இப்படிப்பட்ட இந்த சிறிய காரியங்களைத்தான் ஆண்டவர் பொல்லாத காரியமாக பார்க்கிறார். நம்முடைய கற்பனைக்கு ஏற்றபடி பெரிய காரியங்கள் மாத்திரமல்ல, இந்த சிறிய காரியங்கள் நம்மிடத்தில் இருந்தால் கூட ஆண்டவர் நம்மை பார்த்து நீதிமான்கள் என்று சொல்ல மாட்டார். இந்த நோவா எல்லாவற்றிலும் அவர் உத்தமமாய் இருந்தார். இதுதான் தேவனோடு சஞ்சரிக்கிறது. ஏதோ நம்ம முழங்கால் படியிட்டு 24 மணி நேரமும் ஆண்டவரோடு கூட நான் சஞ்சரிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், காலையில் எழுந்ததும் ஜெபம் பண்ணுறேன், இரவில் ஜெபம் பண்ணுறேன், ராவெல்லாம் ஜெபிக்கிறேன். இது அல்ல ஆண்டவரோடு சஞ்சரிப்பது. நாம் சரியான வாழ்வை வாழ்வது, பிறருக்கு இடைஞ்சல் இல்லாமல், பிறர் பொருளை ஆக்கிரமிப்பு செய்யாமல், பொது இடத்தை நாம் பயன்படுத்தாமல் அதை பாதுகாப்பது தான் சரியான வாழ்க்கை. அப்படிப்பட்ட நீதிமான்களாய் நாம் இருக்க கடவுள் அழைக்கிறார். அடுத்த மனிதனை நாம் பார்க்கிற பொழுது ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது ஆபிரகாமை தேவன் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆபிரகாம் கல்தேயருடைய தேசத்திலே இருக்கிறார். அந்த கல்தேயருடைய தேசம் விக்கிரக ஆராதனை நிறைந்த ஒரு தேசம். அந்த விக்கிரக ஆராதனை நிறைந்த தேசத்திலிருந்து ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த பொழுது ஆபிரகாம் விசுவாசித்து ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் செல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகத்திலே தெய்வம் இல்லாதவைகளுக்கு நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். கல்லுக்கும் மண்ணுக்கும் மரங்களுக்கும் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்பும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். அந்த ஆண்டவருடைய சத்தத்தை யாரெல்லாம் கேட்டு நாம் அதன்படி செல்லுகிறோமோ நம்மை ஆண்டவர் நீதிமானாக மாற்றுகிறார். இன்றைக்கு கிறிஸ்துவத்துக்குள்ளே அநேக சாங்கியங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் இருக்கிறது. பேருக்குத்தான் நாம் கிறிஸ்தவர்கள். ஆனால் எத்தனை பேர் இந்த சாங்கியம், சடங்கு, சம்பிரதாயங்களை விட்டு நாம் ஆண்டவருக்கு செவி கொடுத்து உண்மையாக கிறிஸ்தவர்களாக வந்திருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். வீடு பிரதிஷ்டை செய்தால் கண்ணுக்குட்டியை கொண்டு வருதல், மாட்டை கொண்டு வருதல், பேருக்கு ஜபம் பண்ணுவோம், ஆயரை கூப்பிட்டு ஜபம் பண்ணுவோம். ஆனால் இந்த சாங்கியம் சடங்கெல்லாம்
செய்து கொண்டு தான் இருப்போம். குழந்தை பருவம் அடைந்தால் அதற்கான சாங்கியன் சடங்கு, திருமணத்திற்கு சாங்கியன் சடங்கு, இன்னும் அநேக காரியங்களுக்கு சாங்கியம் சடங்குகளையும் நலங்கு வைப்பது, திருஷ்டி கழிப்பது, இன்னும் பல காரியங்களை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆபிரகாமை பார்க்கிறோம். அவன் முன்பு செய்த அந்த விக்கிரக ஆராதனை எல்லாம் அவன் விட்டு ஆண்டவர் அழைத்த பொழுது ஆண்டவருக்காக வருகிறான். இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று உண்மையான கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்கணும். நம்ம குடும்பத்தில் சாங்கியம் சடங்கு விட்டு இருக்குமா? பிரியமானவர்களே, நீங்கள் யோசியுங்கள். எத்தனை பேர் ஆண்டவருக்குள் நீதிமான்களாய் உத்தமன்களாய் இருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆபிரகாம் அழைத்த பொழுது அவர் சாங்கியம் சடங்கு அந்த விக்கிரக ஆராதனை எல்லாவற்றையும் விட்டு கடவுளை நோக்கி வந்தார். அப்படி வருகிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். கடைசியாக யோபுவை குறித்து நாம் பார்க்கலாம். யோபு 1 அதிகாரம் 6 வாசிக்கிறேன். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இந்த யோபுவை குறித்து கடவுள் எவ்வளவு பெரிய சாட்சியை கொடுத்திருக்கிறார் என்று பாருங்கள். அவனை உத்தமன் என்றும் சன்மார்கன் என்றும் கடவுளுக்கு பயந்தவன் என்றும் பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்றும் சொல்லுகிறார். பிரியமானவர்கள், இத்தனை காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிறதா? அவனை ஆண்டவர் சோதித்து இறுதியிலே அவனுக்கு இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்றைக்கு நாம் எத்தனை பேர் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களுமாக இருக்கிறோம்? தேவனுக்கு பயந்து நடக்கிற இந்த வார்த்தை யோசேப்பு போர்த்திபால் இடத்திலே சொல்லுகிற ஒரு காரியம். தேவனுக்கு பயந்து நான் இத்தனை பெரிய பொல்லாப்பை செய்வோனோ என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, இந்த பயம் எத்தனை பேருக்குள்ளாக இருக்கிறது? பொல்லாப்பை விட்டு நாம் விலகி ஓடுகிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். பொல்லாப்பான காரியங்களை துணிந்து செய்கிறவர்கள் இந்த உலகத்திலே அநேகர் உண்டு. அவர்களுக்கு அது பொல்லாப்பாய் தெரிவது கிடையாது. பிரியமானவர்களை, நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். பொல்லாப்பை விட்டு விலகுங்கள். தேவனுக்கு பயந்து நடுங்கள். சன்மார்களாயிருங்கள். உத்தமர்களாயிருங்கள். பிரியமானவர்களே, இந்த வலை என்கின்ற இந்த பகுதியிலே ஆண்டவர் நம் மீது வலையை வீசி நம் அனைவரையும் இறுதி நாளிலே சேர்க்கிற பொழுது தேவ தூதர்கள் நீதிமான்களையும் பொல்லாதவர்களையும் பிரிக்கிற பொழுது நாம் சோதம் கொமோராவை போல, காயினை போல இந்த பூமியை அழிக்க கர்த்தர் நினைத்த பொழுது பொல்லாத மனிதர்கள் என்று சொன்னது போல அந்த கூட்டத்திலே நாம் இருக்கிறோமா? அல்லது ஆபேலை போல, யோனைக்கை போல, நோவாவை போல, ஆபிரகாமை போல, யோபுவை போல நாம் நீதிமான்கள் என்கின்ற பட்டியலில் இருக்கிறோமா? நம்மை ஆண்டவர் பிரிக்கிற பொழுது பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்லும்படியாய் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் நிதானித்து பகுத்து அறிந்து, இது கர்த்தருக்கு பிரியமானதா? வேதம் இதை அனுமதிக்கிறதா? கர்த்தர் இதை ஏற்றுக்கொள்ளுவாரா என்று கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன்.